வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். டெல்லி துணை முதல்வர் திரு மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். மதுபான கொள்கை வழக்கில் பிப்ரவரி 26, 2023 அவர் கைது செய்யப்பட்டார். 18 மாதங்கள் சிறையில் இருந்த அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன், பின்னணி என்ன அப்படிங்கிறத பேசுகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதலாவது அப்சர்வேஷன் நீதிமன்றத்தோடது என்னதுன்னா, அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணைகளில் தாமதம் அப்படின்னு கருதி ஜாமீன் வழங்கியிருக்கு. அதுதான் முக்கியமான காரணமா? 18 மாதங்களாக எந்த விதமான ஆதாரங்களையும் கொடுக்க முடியலையா அவங்களால? இதுதான் முதன்மை காரணம். என்ன விஷயம்னா, நம்ம ஆர்டிகல் 21ல ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இருக்கு. அதாவது துரிதமான நீதி விசாரணைக்கான உரிமை அது எல்லோருக்கும் இருக்கு. பார்டிவாலா பெஞ்ச் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சட்டப்படி ஜாமீன் கொடுப்பதற்கு வழியே இல்லைன்னா கூட துரிதமான நீதி விசாரணைங்கிற உரிமை மறுக்கப்பட்டால் ஜாமீன் கொடுக்கணும். இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டில் ஜாமீன் வழங்குவது, ஜாமீன் கிடைப்பது ரொம்ப கடினம். என்னன்னா, 2 தரப்புக்கு, அதாவது விசாரணை அதிகாரி தரப்பும் ரீசன் டு பிலீவ் இருந்தால் தான், உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யலைன்னு நம்பினாதான் போலீஸ் அதிகாரி அல்லது விசாரணை அதிகாரி கைது செய்யாமல் இருப்பார். நீதிமன்றமும் உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யலை என்று நம்பினாதான் பிணை கொடுக்கும். அப்போ உண்மையிலே குற்றம் செய்யலைங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சேருது. நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிற அடிப்படை பிரின்சிபல் அது மீறுது. இருந்தாலும் அந்த ஆக்ட் அப்படிதான், ஸ்டாட்யூட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் அப்படியான ஒரு தடை இருந்தாலும் கூட ஸ்பீடி ட்ரையல் இல்லை, துரிதமான நீதி பரிபாலனத்துக்கு வழி இல்லை என்று ஒரு நீதிமன்றம் உணர்ந்தால், குறிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் உணர்ந்தால் பெயில் கொடுக்க முடியும். இப்போ விசாரணை நீதிமன்றம் கொடுக்குற பெயில் வேற, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அதாவது ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கிற பிணை என்பது வேறு. இந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுக்குது. இந்த துரிதமான விசாரணைன்னு சொல்கிறோம்ல, அது ஒவ்வொரு வழக்கின் தன்மைக்கு ஏற்பதான மாறும். சில வழக்கில் ஆதாரங்கள் கிடைச்சிரும், குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். சில வழக்குகளில் ஆதாரங்கள் தரவுகள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், நீண்டகால விசாரணையும் தேவைப்படலாம். அந்த அடிப்படையிலையும் அதை பார்க்கணுமே. இந்த துரித விசாரணைங்கிறதுக்கான அளவுகோலை ஏதாவது நிர்மாணிக்க முடியுமா என்ன? பொதுவாக வன்குற்றங்கள், அப்புறம் 7 வருடங்களுக்கு கீழான தண்டனை உள்ள குற்றங்கள், இதுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான டைம் ஃப்ரேம் நம்மகிட்ட இருக்கு. நம்மளோட சிஆர்பிசி, பழைய சிஆர்பிசிலே அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணையை தொடங்கணும். இப்போ சில நேரங்களில் டே டு டே விசாரணை நடத்தி சீக்கிரமாக தீர்ப்பு கொடுங்கன்னு ஹைகோர்ட்டே கூட உத்தரவு போடும். ஆனால் அந்த ஸ்பெஷல் ஆக்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்படியான ஒரு ப்ரொவிஷன் அதில் கிடையாது. அப்போது ஒரு கோர்ட் அதை எப்படி அணுகுது அப்படின்னா, துரிதமாக இதில் நீதி பரிபாலனம் நடத்துவதற்கு வழி இருக்கா என்றால், இப்போ உதாரணமாக சிசோடியா கேஸு, நூற்றுக்கணக்கான சாட்சியங்கள் இருக்காங்க. சார்ஜ் ஷீட்டே போட்டாலும் நூற்றுக்கணக்கான சாட்சியங்களையும் விசாரித்து முடிச்சு அவர் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிப்பதற்கு நிறைய காலம் பிடிக்கும். இப்போ அது வரைக்கும் ஏற்கனவே 18 மாதம் சிறையில் இருக்கிற ஒருவர் அது வரைக்கும் மீண்டும் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்பது அடுத்த பிரின்சிபலான பெர்சனல் லிபர்ட்டியை வயலேட் பண்ணுது. 2வது கேள்வியே அதுதான். தனி மனித அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக உச்சநீதிமன்றம் கருதி இருக்கு. ஒரு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற போதே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஜாமீன் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? அப்படி கொடுக்கப்படலைன்னா அது தனி மனித உரிமையை மீறுவதாக அமைஞ்சிருமா? அது எப்படி அந்த புள்ளியை எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? 60 நாள் 90 நாள்னு 2 விதமான காலக்கெடு சட்டத்தில் இருக்குங்க. ஆனால் அது எதுவுமே பிஎம்எல்ஏக்கோ இல்லை பிற சிறப்பு சட்டங்களுக்கோ பொருந்தாது. அப்போ பிஎம்எல்ஏக்கும் சிறப்பு சட்டங்களுக்கும் பொருந்தாத வகையில் இருந்தாலும் ஜாமீன் கொடுக்கலாம் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அரசியல் சாசன நீதிமன்ற முடிவுக்கு வரும்போது இந்த செகண்ட் பிரின்சிபலான பெர்சனல் லிபர்ட்டியை அது எடுத்துக்குது. பெர்சனல் லிபர்ட்டி என்னன்னா, ரைட் டு பெர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை. அதுவும் ஆர்டிகல் 21 கீழே தான் வருது. முக்கியமான வழக்கு அது எதுன்னா, மேனகா காந்தி வழக்கு, 1978 வழக்கு. அந்த வழக்கிலேயே பெர்சனல் லிபர்ட்டியை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லி அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு, அடிப்படை உரிமை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை தான் மேற்கோளாக பயன்படுத்துகிறது. எனவே 2 பிரின்சிபல், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், பெர்சனல் லிபர்ட்டி, இந்த 2 பிரின்சிபல் அடிப்படையில் மணிஷ் சிசோடியாவோட குற்றச்சாட்டின் தன்மை இதுக்குள்ளெல்லாம் போகாம இந்த 2 தீர்ப்புகளின் அடிப்படையிலும் இந்த 2 கோட்பாடுகளின் அடிப்படையிலும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது.
ஜாமீன் கொடுக்காம நீண்ட நாள் சிறையில் வைத்திருப்பது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு கருதுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா, டெல்லி துணை முதல்வர்னு ஒரு ப்ளம் போஸ்ட்டில் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய திரு மனோஜ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கொடுப்பதன் மூலமாக ஆதாரங்கள் கலைக்கப்படலாம், ஆவணங்கள் திருத்தப்படலாம் அப்படின்னும் இடி தரப்புலையோ சிபிஐ தரப்புலையோ வைக்கக்கூடிய வாதங்கள் இன்னொரு புறம் இருக்கு இல்லையா? இருக்கு. அதாவது பெயில் என்பதற்கு ஒரு ட்ரிபிள் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 3 வகையான பரிசோதனைகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆதாரங்களை கலைத்து விடுவார் என்கிற சந்தேகம், அரசியல் ரீதியாக ரொம்ப செல்வாக்கு படைத்தவர், வெளியில விட்டா ஆதாரங்களை கலைத்துருவாரு, ஸோ வழக்கே நடத்த முடியாது என்கிற ஒரு சந்தேகம், வெளியில விட்டா அவர் இயல்பாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாரு என்கிற ஒரு சந்தேகம், ஃப்ளைட் ரிஸ்க். இப்படியான 3 விதமான பரிசோதனைகளுக்கு உட்பட்டு தான் பெயில் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பொதுவான நீதி பரிபாலன கோட்பாடு என்னன்னா, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். அது பிணை என்பதுதான் விதி. சிறையில் அடைத்து வைப்பது என்பது ரொம்ப அபூர்வமான சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நடக்க முடியும். அப்ப இப்போ இதுல நம்ம பிஎம்எல்ஏவோட மூலம் பார்க்கணும். மூலம் எது அப்படின்னா, உலகளாவில ஏற்படுத்தப்பட்ட ஒரு தத்துவம் அது. பிஎம்எல்ஏங்கிறது நம்ம நாட்டு சிறப்பு சட்டம். இதே மாதிரி பல சிறப்பு சட்டங்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கு. ஐநா சபையிலிருந்து ஒப்புதல் பெற்று இந்த சட்டங்கள் எல்லாமே அந்தந்த நாடுகளால் நிறைவேற்றப்பட்டன. எதுக்குன்னா, போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், இந்த ரெண்டையும் நம்ம தடுக்கணும். தடுக்கலைன்னா உலகம் பூராவுமே அமைதி இல்லாமல் இருக்கும் என்பதற்காக இதுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் அகில உலக அளவில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் நம்மளோட இடியை பெரிதும் பாராட்டி இருக்கிறது. எதுலன்னா, போதை மருந்து கடத்தல் தடுப்பு, ஆயுத கடத்தல் தடுப்பு, இதுல அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள், அதாவது கிட்டத்தட்ட அவங்க எடுத்த 80% நடவடிக்கைகள் இந்த 2 பெரிய குற்றங்களுக்கு எதிரானது. ஆனா அந்த சிறப்பு சட்டத்தை நம்ம அரசியல் எதிரிகளுக்கு பயன்படுத்தும் போது இப்படியான பலவிதமான நுணுக்கமான கோட்பாடுகள் அமலுக்கு வந்துருது. உண்மையிலே இதுல ஆபத்து எதுன்னா, இதே நுணுக்க கோட்பாடுகளை பயன்படுத்தி கொடுங்குற்றவாளிகள் பெயில் கேட்பாங்க. ஓகே, அப்ப வழக்கின் தன்மையை பொறுத்து அது மாறும். வழக்கிலே பொதுவாக எவ்வளவு நாள் இவர் விசாரணை இல்லாம ஜெயிலில் இருக்கிறாருங்கிறத நீதிபதிகள் பார்ப்பாங்க. விசாரணை இல்லாமல் ஜெயிலில் இருக்கும்போது அவரோட பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுகிறதுங்கிறது பார்ப்பாங்க. உடல்நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்ப்பார்கள். ஆனா பொதுவாக எஸ்டாப்ளிஷ்டு போதை மருந்து கடத்தல், ரொம்ப பலமுறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆயுத கடத்தல் வியாபாரிகள், இவங்க விஷயத்துல இதுக்குள்ள வரமாட்டாங்க. அதாவது இந்த பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷனுக்குள்ள வரமாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில வழக்குகள்ல இப்படியான ஒரு விதிமுறை கோட்பாடு இருந்தாலும் இந்த பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் த எக்ஸெப்ஷன், அதாவது சிறைதான் விதி, பிணை என்பது அபூர்வமானதுன்னா தீர்ப்பு இருக்கு. அப்போ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கடுமையான சட்டங்கள் தேவை, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த கடுமையான சட்டங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் போது பின்னடைவு ஏற்படுது. எல்லா மாநிலங்களிலும் இந்த உதாரணம் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம மாநிலத்தில் குண்டாஸ் ஆக்ட், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தடுப்பு சட்டம், இவை பெரும்பாலும் குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அதை பொதுமக்களால் வரவேற்கப்படுகின்றன. அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாயம் இழுக்குது. மூன்றாவது கேள்வி, வழக்கு விசாரணை இப்போதைக்கு முடிவடையாது என்பதால் ஜாமீன் கொடுக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. 493 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்கன்னு இடி வழக்கு சிபிஐ வழக்குல சொல்றாங்க. நிறைய சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, வழக்கு விசாரணை முடிவடைய தாமதமாகும் அப்படிங்கிறதே ஜாமீன் கொடுப்பதற்கான முகாந்திரமா இருக்குமா? முகாந்திரமாக இருக்கும். அதாவது ஜாமீன் கொடுப்பது என்பது அவரை குற்றத்திலிருந்து விடுவிப்பதாக ஆகாது. அவரை பொறுத்தவரையில் அவர் இப்போது வெளியில் இருக்கிறார். இதுல இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிணைக்கான நிபந்தனைகள் எதுவுமே சிசோடியாக விதிக்கப்படலை. அவர் துணை முதல்வராகவும் இப்ப இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இடி வைக்கும் போது அவர் தலைமைச் செயலக கட்டடத்துக்குள்ள போகக்கூடாது, டெல்லி தலைமைச் செயலக கட்டடத்துக்குள்ள போகக்கூடாது, துணை முதல்வராக அவர் பணி தொடரக்கூடாதெல்லாம் வச்சாங்க. வாதங்கள் வைக்கும்போது அது நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்குள்ள நாங்க கருத்து தெரிவிக்க விரும்பலன்ட்டாங்க. காரணம், அவர் துணை முதல்வராகவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா இதுவே ஹேமந்த் சோரன் வழக்கு இதே மாதிரியான பிணை தான். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டான ஹைகோர்ட்டே பிணை கொடுத்துருச்சு. பிணை கொடுக்கும்போது அது என்ன அப்சர்வேஷன் கொடுத்ததுன்னா, பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே we have reason to believe, அது இந்த கோர்ட் நம்புது, இவர் குற்றமே செய்யல என்று இந்த கோர்ட் நம்புது என்று சொல்லி அந்த பிணை கொடுக்கப்படும் போது அவர் கிட்டத்தட்ட குற்றம் செய்யாதவர் என்கிற அளவுக்கு அது நிரூபணமாயிருது, விசாரணையே நடக்காம.
அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா உச்சநீதிமன்றமும் அந்த ஹைகோர்ட் தீர்ப்புல தலையிடல. ஹேமந்த் சோரன் அதுக்கு பிறகு வந்து அவர் முதல்வராக பதவியேற்று இப்போது நீங்க நிறைய அரசு நிகழ்ச்சிகள் அவரோட புகைப்படங்களை எல்லாம் பார்க்கலாம். கெஜ்ரிவாலுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சாங்க உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போது. கெஜ்ரிவாலுக்கு என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக டெம்பரரி ரிலீஸ் தான் அது. அதை வந்து எக்ஸாக்டா பெயில்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் அவர் சிறையில் இருக்கிறாரு. அதனால தற்காலிகமாக அவருக்கு வந்து சிறை மீட்சி, அது பிணை இல்லை. நம்ம வேற வார்த்தை இல்லாம டெம்பரரி பெயில்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அது குறிப்பிட்ட காலகட்டம். உதாரணமா அவர் வந்து கவுண்டிங் அப்ப நான் இருக்கணும்லாம் கேட்டு பார்த்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் கோர்ட் அலோவ் பண்ணல. கவுண்டிங் நடக்கும்போது அவர் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டியது நேரிட்டது. இப்ப ரெகுலர் பெயிலையும் இப்ப அவருக்கும் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே வாய்ப்பு வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. என்ன காரணம்னா அவரும் அந்த மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பொதுவாக பிணையை எதிர்க்கும் போது ப்ராசிக்யூஷன் வைக்கிற வாதமே பதவியை ராஜினாமா செய்யணும்ன்ற கோரிக்கை வைக்கப்பட்டது ஈடி தரப்புல. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன காரணம்னா அது வந்து தகுதி இழப்புங்கிற பிரின்சிபிள் கீழே வரும். தகுதி இழப்புனா ரெண்டு வகை. ஒன்று வந்து மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு, அதாவது எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு தகுதி இழப்பு உண்டு. இன்னொன்று மெம்பராக தொடர்வதற்கு, எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ தொடர்வதற்கு ஒரு தகுதி இழப்பு. அந்த தகுதி இழப்புல முக்கியமானது தண்டனை பெறுதல். தண்டனை பெற்றால் தான் எம்எல்ஏ தகுதி இழப்பு ஏற்படும். ஆனா மந்திரி பதவியில இருந்தாருன்னா வெளியில வந்தா சாட்சிகளை கலைச்சிருவாரு, அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி, அந்த வாதம் எடுபடும். பிணை கிடைப்பது எம்எல்ஏக்கு அது எடுபடாது, மந்திரிக்கு எடுபடும். நான்காவது கேள்வி, கைது நடவடிக்கைகள்ல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதுனதுனால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கா? பொதுவாக பிஎம்எல்ஏ ஆக்ட் அது அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதா உண்மை. இது வந்து ப. சிதம்பரம் வழக்கிலேயே பல முறை கூறப்பட்டதுதான். அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இவ்வளவு நாள் கூட காலதாமதம் ஆகல. நளினி சிதம்பரம் வழக்கில் சமீபத்தில் வந்து அதே கருத்தை வந்து மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கைது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்படும் போது வந்து அவர்களோடு சேர்ந்து பிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள், சாட்சியங்கள், இந்த விசாரணையில நீண்ட காலதாமதம் ஏற்படும் போது காலதாமதத்தால ஏற்படுகிற அரசியல் இழப்பை நம்ம நிவர்த்தி பண்ணவே முடியாது. இப்போ 18 மாசம் சிசோடியாக்கு அரசியல் இழப்பு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல செந்தில் பாலாஜிக்கு அரசியல் இழப்பு. இதை வந்து எந்த காலகட்டத்திலையும் அதை நம்ம சரி செய்ய முடியாது. அதாவது இர்ரிப்பேரபிள் டேமேஜ். அது தனி மனித உரிமைக்குள்ள வருது. அந்த அரசியல் இழப்பு தனி மனித உரிமைக்குள்ள வராது. ஆனா இர்ரிப்பேரபிள் டேமேஜ்ங்கிற பிரின்சிபிள் என்னன்னா, இப்போ ஒரு ரெண்டு தரப்பு இருக்கு. ப்ராசிக்யூஷன் ஒரு தரப்பு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு தரப்பு. இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில நீதி பரிபாலனம் முடியும் வரைக்கும் சமநிலை நிலவணும். அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. சமநிலை நிலவாம போறது எப்போ? 18 மாசம் 2 வருஷம் ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி ஜெயிலில் இருக்காருன்னா இந்த சமநிலை நிலவாது. சரி, அவர் ஜெயில இருந்து பிணையில வெளியில வந்தா என்ன மாறுதல் ஏற்பட போகுது? விசாரணையில ஒரே ஒரு மாறுதல் ஏற்படலாம். அவரோட அரசியல் செல்வாக்கு வச்சு அவர் கலைச்சிருவாரு என்றால் அவருக்கு அந்த பதவி இல்லைன்னு ஆயிருது. அப்ப கலைக்க முடியாது. அவரோட சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்களா என்றால் இல்ல. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி கான்ஸ்பிரசி பண்ண முடியும்? அரசியல் வாழ்க்கையை பயன்படுத்தி தானே ஆதாயம் அடைஞ்சார்னு குற்றச்சாட்டு. அது மற்றவங்களுக்கு பொருந்தாது இல்லையா? அதனால அரசியல் வாழ்க்கையுடைய அந்த இழப்புங்கிறதும் கன்சிடரேஷனுக்கு உட்பட்டது இல்லை இல்லையா? அரசியல் வாழ்க்கையை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாயம் சம்பாதிச்சா, அதாவது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், குற்ற பணம் சம்பாதித்தார்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இருக்கிற ஷெட்யூல்டு அஃபென்ஸ், இன்னென்ன குற்றங்களுக்கு தான் பிஎம்எல்ஏ ஆக்டை நம்ம பயன்படுத்த முடியும். மற்ற குற்றங்களுக்கு பிற சட்டங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா சொத்து குவிப்பு வழக்கு, அதெல்லாம் வேற சட்டம். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அது வேற விஷயம். பிஎம்எல்ஏனா ஷெட்யூல்டு அஃபென்ஸ் இருக்கணும். இப்போ பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு கீழே முக்கியமா 3 விஷயம். ஒன்று வந்து லேயரிங், இன்னொன்று வந்து இன்டகிரேஷன். அதாவது ஒரு குற்றப்பணம், அந்த குற்றப்பணத்தை பல வகைகளில் பதுக்கி வைத்தல், நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல். அப்ப பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன், இந்த 3 கூறு இருந்தா மட்டும்தான் பிஎம்எல்ஏ அப்ளை ஆகும். அப்போ இந்த வழக்குகள்ல பெரும்பாலும் என்னன்னா, இப்ப 100 கோடி ரூபாய் டெல்லி மதுபான ஊழல், இதை சம்பாதிச்சு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க என்றால் அந்த 100 கோடி பணம் எங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன காரணம்னா, அது நீங்க கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணிட்டீங்க என்று வந்து இது சொல்லுது. செந்தில் பாலாஜி வழக்குல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அவர் வந்து ஜாப் ஸ்கேம், பல வருடங்களுக்கு முன்பு அந்த குற்றப்பணம் மூலமாக சில சொத்துகள் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்டவங்க 2-3 பேரு. அந்த 2-3 பேரை எங்க கைது பண்ணீங்க அப்படின்னா கைது பண்ணல. அந்த பழைய குற்ற வழக்குல எத்தனை சாட்சி அப்படின்னா அது வரும், ஒரு 500க்கு மேல 600க்கு மேல வரும்.
இப்படி அதுல இருக்கிற கொஞ்சம் முடிச்சுகள் வேற மாதிரி, சிசோடியா வழக்குல இருக்கிற முடிச்சுகள் கொஞ்சம் வேற மாதிரி. இறுதி கேள்வி, விசாரணை நீதிமன்றம் உயர்நீதிமன்ற அணுகுமுறைகள்ல அதிருப்தி ஏற்பட்டிருக்கா உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கினதுல அவங்க காட்டின அணுகுமுறையில? விசாரணை நீதிமன்றத்தோட ஜாமீன் கொஞ்சம் வேறுபட்டதுங்க. அவங்க எப்போதுமே அந்த ஸ்டாட்டிச்சுரியா பார்க்கத்தான் செய்யணும். ஏனென்றால் அவங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு அங்கே தான் ட்ரையல் நடக்கும். எனவே சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் பெயில அனுமதிக்குதா இல்லையா இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் விசாரணை நீதிமன்றத்துக்கு இருக்கு. விசாரணை நீதிமன்றத்தில் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கடினம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு வழக்கை அணுக முடியும். அதாவது பர்சனல் லிபர்ட்டி அல்லது ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், இதெல்லாம் பெரிய கோட்பாடு. சாதாரண செஷன்ஸ் கோர்ட் அந்த கோட்பாடின் அடிப்படையில் அணுகாது, கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அணுகும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.